ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ அவ மேல கொஞ்சம் கூட பயமும் இல்ல, என் மேல உனக்கு மரியாதையும் இல்லல? சத்தியமா அப்படியெல்லாம் இல்லம்மா, உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. ஓ, அப்ப எங்க மேலதான் இல்லங்கறியா? ஏய், என் மேல உனக்கு மரியாதை இருந்தா எப்படி என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணு அடிப்ப? அத பார்த்தா எனக்கு கோவம் வரும், டென்ஷன் ஆவேங்கிற. கொஞ்சம் கூட உடம்புல அந்த பயம் இல்ல? அம்மா, அவளோட நோக்கமே உங்களை டென்ஷன் பண்றதுதாம்மா. அம்மா அப்படியெல்லாம் இல்லம்மா. வாய மூடுமா, உனக்கு தான் ஏதோ பேச தெரியும்னு பேசிட்டு இருக்கியா? இந்த வீட்டோட மூத்த மகன், அத்தை வயிற்றுல பிறந்த பொண்ணு, அப்பேற்பட்ட மாதவி மேலேயே நீ துணிஞ்சு கை வைக்கிறேன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் மகாராணி, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன், அப்படித்தானே? சார் அப்படியெல்லாம் இல்ல சார். அப்புறம் எதுக்கு அடிச்ச? இத பாருடி, என் பொண்ணு அவ்வளவு தைரியமா என் கண்ணு முன்னாடியே அடிச்சிருக்க. அப்படி செஞ்சுட்டு கொஞ்சம் கூட தயக்கமோ பயமோ இல்லாம ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. அப்போ என் வீட்ல இப்படி என் கண்ணு முன்னாடியே உலாத்துறனா எனக்கு என்னடி மரியாதை இருக்கு? இப்போ இங்க என் பொண்ணு கிட்ட இப்ப மன்னிப்பு கேளு. நான் எதுக்குமா மன்னிப்பு கேட்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? செஞ்சதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சூர்யா சார் அந்த நிலைமைக்கே ஆளாக்குனாங்க. அவரை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு போய் படுக்க வச்சு எல்லாத்தையும் செஞ்சது அவங்க. ஒருவேளை மன்னிப்பு கேட்கறதா சரின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் இல்ல, இவங்கதான் உங்ககிட்டயும் சூர்யா சார் கிட்டயும் செஞ்சதுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்கணும். பாத்தீங்களாமா எவ்வளவு திமிரா உங்களே எதிர்த்து பேசுறான்னு? அது மட்டும் இல்லக்கா, நைஸா இந்த விஷயத்துல அவ மேல தப்பே இல்லாத மாதிரியும் எல்லாத்தையும் செஞ்சது நீதாங்கிற மாதிரியும் கோர்த்து விடுறா. பாத்தியா? ஷார்ப்பா சொல்லுமா. இவளுக்கெல்லாம் திமிரு ஏறி போச்சுமா. பூனை மாதிரி உள்ள வந்து இன்னைக்கு அவ உங்களே எதிர்த்து பேசுறா, என்னையே தப்பு சொல்றா. மா, இவ முதல்ல யாருமா? நம்மள கேள்வி கேட்கறதுக்கு இவளுக்கு முதல்ல என்ன ரைட்ஸ் இருக்கு? வேலைக்காரன் வேலைக்காரிக்கு சப்போர்ட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து யூனியன் நடத்துறீங்க? தள்ளுடா. பாவமா எடுத்துட்டு போடி. என்ன எதுக்குமா வெளியே புடிச்சு தள்ளுனீங்க? என்னடி என்னையே எதிர்த்து பேசுறியா? வெளியில போடி. நான் எதுக்குமா வெளில போனும்? நான் ஒன்னும் யாரும் ஒருத்தி கிடையாது. சூர்யா சார் எனக்கு தாலி கட்டியிருக்காரு. உங்க மகன் கட்டின தாலி இன்னும் என் கழுத்துல அப்படியே இருக்கு. ஐயா கட்டின தாலி உங்க கழுத்துல இருக்குல்ல? அசோகன் சார் கட்டின தாலி மாதவி அம்மா கழுத்துல இருக்குல்ல? அதே மாதிரிதான் எனக்கும். உங்க தாலிக்கெல்லாம் ஒரு அர்த்தம் மதிப்புன்னு எல்லாமே இருக்குன்னா இந்த தாலிக்கும் அது பொருந்தும். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலம்மா. எத்தனை பேர் எத்தனை வாட்டி சொன்னாலும் ஏன் மனசாட்சிக்கு தெரியும் எது தப்பு எது சரின்னு. அதே போல தப்பு செஞ்சவங்களோட மனசாட்சிக்கும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியும். நான் எங்கேயும் போக மாட்டேம்மா. முக்கியமா சூர்யா சருக்கு உடம்பு குணமாகி அவர் எழுந்திருச்சு நடக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். என்னம்மா இங்க உட்காந்துட்டா? ஏமா இப்ப என்னம்மா பண்றது? ஏய், என்ன
புரட்சி போராட்டம் பண்ணிட்டு இருக்கியா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன விட்டுருங்க, நான் கிளம்புறேன்னு சீனெல்லாம் போட்டு இப்ப போடி வெளியேனா நான் எதுக்கு போகணும்னு திமிரால பேசிட்டு இருக்க? நீ யார முட்டலாக்குற? வேற யார? அத்தையை தான். சாரி அத்தை, அவசரத்தில் உண்மை வந்துருச்சு. மா, கொஞ்ச நாளாவே இவளோட ஆக்டிவிட்டி பேச்சு எதுவுமே சரியில்லைமா. இவ என்னமோ ஒரு முடிவுல தாம இங்க தெளிவா உட்கார்ந்திருக்கா. மா, நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க. இங்க வாங்கம்மா. சுரேகா, வாங்கம்மா. முக்கியமான விஷயமா, வாங்க சொல்றேன். உள்ள வாங்க, வாங்க. ஹே வாடி. அப்படி போடு. இன்னைக்கு தான் என் தங்கச்சி வீரமங்கையா மாறிட்டாப்ல. யாருக்கிட்ட? போங்க போங்க, இனிமே தான் இருக்கு உங்களுக்கு கச்சேரி. ஷப்பா. ஏத்தா, இன்னைக்கு நீ பின்னிட்ட. சூப்பர்.